ஓம் நம சிவாய. ஓம் வாராகி அன்னையை போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வேண்டுதல் நிறைவேற வாராகி அம்மா வழிபாடு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வர தெய்வம் வாராகி அம்மா. நம்ம அவங்க முன்னாடி மனம் முருகி நின்று 2 சொட்டு கண்ணீர் மல்க வேண்டுனாலே போதுங்க, நம்மளுடைய துன்பம் அனைத்தையும் துரத்தி விட்டுருவாங்க. அந்த அளவிற்கு தாயை போல் நம்மளை தாய் பிள்ளை எப்படி அரவணைப்பாங்களோ அந்த மாதிரி நம்மளை அரவணைக்கும் கருணை குணம் கொண்டவங்க தான் நம்ம வாராகி அம்மா. இந்த அம்மாவுக்கு வழிபாடு செய்யறதுக்கு பஞ்சமி திதி உகந்தது. எப்படி தெய்வங்களுக்கெல்லாம் உகந்த நாட்கள்னு இருக்குதோ அதே போல் தெய்வங்களுக்கு உகந்த பொருள் என சில இருக்குது. அதை எடுத்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய வேண்டுதல்கள் உடனே நிறைவேறும். வாராகி அம்மாவுக்கு இந்த ஒரு பொருளை எடுத்து நம்ம தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய வேண்டுதல்கள் உடனே நிறைவேறும். அது என்ன வழிபாடுன்னு இன்றைக்கி பார்க்கலாங்க. இந்த வழிபாட்டை வெள்ளி, செவ்வாய் இது போல் நாட்களில் தொடங்கலாம். பஞ்சமி திதியில் தொடங்கினா இன்னும் விசேஷமான பலன்களை கொடுக்கும். இந்த வழிபாட்டை நீங்கள் கோவிலில் போய் செய்யணும் அப்படிங்கிறது இல்லைங்க. நம்ம வீட்டிலேயே அம்மாவை நினச்சி நம்ம வீட்டு பூஜை அறையில் நம்ம இதை செய்யலாம். இந்த பூஜையை துவங்கிறதுக்கு காலையிலேயே நம்ம எழுந்து குளிச்சிடணும். பிரம்ம முகூர்த்தத்தில் குளிச்சுட்டு நம்ம விளக்கேற்றி வழிபடலாம். வாராகி அம்மாவோட திருவுருவ படம் இருந்துச்சு அப்படின்னாக்கா மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு செவ்வரளி மாலை சூட்டி அவங்களுக்கு அலங்காரம் செய்யலாம். இல்லை செம்பருத்தி இலை கொண்டு அவங்களுக்கு அலங்காரம் செய்யலாம். நல்ல வாசனை மிக்க சாம்பிராணி, ஊதுபத்தியெல்லாம் ஏற்றி நீங்கள் பூஜையை தொடங்குங்க. ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க, அதில் பச்சை பயிரை பரப்பிக்கோங்க. அதன் மேலே ஒரு அகல் விளக்கை வைங்க. அகல் விளக்கு இருந்தால் வைங்க, அகல் விளக்கு வைங்க. பஞ்சமுக விளக்காக இருந்தால் இன்னும் கூடுதல் விசேஷமானது. அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் அகல் விளக்கு ஏற்றலாம். ஆனால் பஞ்சமுக விளக்கு இருக்குங்கும்போது அதை ஏற்றி வழிபாடு பண்ணுவது மிக மிக சிறந்தது. இதில் நெய் ஊற்றி பஞ்சுதிரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றணும். தீபம் ஏற்றினதுக்கப்புறம் அம்மாவை நீங்கள் மனசில் நிறுத்தி உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவோ அது நிறைவேறணும்னு நீங்கள் மனமுருகி வேண்டிக்கோங்க. அந்த நேரத்தில் வாராகி அம்மாவோட ஸ்தோத்திரம், மந்திரம் எது தெரியுமோ அதை நீங்கள் படிக்கலாம். இந்த தீபத்தை தொடர்ந்து 9 நாட்கள் நீங்கள் ஏற்றணும். ஒரு நாள் கூட நீங்கள் இதை தவற விடக்கூடாது. மிக கவனமாக இந்த வழிபாட்டை செய்யுங்க. இந்த வழிபாட்டில் பெண்கள் பீரியட்ஸ் ஆகிடுச்சு, மாதவிலக்கு வந்துடுச்சு அப்படின்னா இது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதை தொடரலாம். 9 நாட்களும் நீங்கள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு தான் இந்த பூஜையை நீங்கள் பண்ணணும். வாராகி அம்மாவுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டதுக்கப்புறம் உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்யுங்க. இப்படி 9 நாட்கள் உங்கள் வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் 9 நாள் கழித்து இந்த பச்சை பயிர் எடுத்து பசுமாட்டிற்கு தானமாக கொடுத்துடுங்க. மனசார நீங்கள் வேண்டிக்கிட்டு உங்களுடைய வேண்டுதல் எதுவோ அதை நீங்கள் மனமுருகி அம்மா கிட்ட வேண்டும் பொழுது நிச்சயமாக அது நிறைவேறும். நீங்கள் எப்பேற்பட்ட வேண்டுதல் வச்சுருந்தாலும் அது 9 நாட்களுக்குள் நிறைவேறும். 9 நாட்களுக்குள் நிறைவேறினதுக்கப்புறம் நீங்கள் பச்சை பயிரை பசுமாட்டுக்கு தானமாக கொடுத்துருங்க. இது போல் நீங்கள் அம்மாவை வாராகி அம்மாவை மனமுருகி நீங்கள் வேண்டும் பொழுது உங்களுடைய அனைத்து வேண்டுதல்களையும் அவங்க உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க. நிச்சயமாக இந்த வழிபாட்டை வருகிற தேய்பிறை பஞ்சமி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பஞ்சமியில் ஸ்டார்ட் பண்ணலாம், தேய்பிறை வளர்பிறைன்னு கணக்கு கிடையாது. இப்போ வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமியில் இந்த வழிபாட்டை, இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி அம்மாவோட மனம் குளிர நீங்கள் பூஜை செஞ்சு உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொள்ளுங்கள். வாராகி அம்மாவின் ஆசியோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்கும். நன்றி.